ஹாய், அரிசியே சேர்க்காம 8 விதமான தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இந்த ரெசிபீஸ்லாம் நான் ட்ரை பண்ணி எனக்கு எதெல்லாம் பர்ஃபெக்டாக வந்ததோ அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நல்ல கிறிஸ்பியாக சாமை அரிசியில் தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு 1 கிளாஸ் சாமை அரிசி எடுத்துக்கோங்க. அதோட எடுத்த அதே கிளாஸ்லேயே 1/4 கிளாஸ் பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. உளுந்து 1/4 கிளாஸ் எடுத்துக்கோங்க. அவல் 1/4 கிளாஸ் எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன ஸ்பூனில் வெந்தயம் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் ஊற வைக்கணும். இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாவை தண்ணி சேர்ந்து கலந்து ஒரு 5 மணி நேரம் புளிக்க வைக்கணும். இப்போ எனக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. தோசை ஊற்ற போகிறேன். முறுமுறுன்னு சூப்பராக நம்ம சாமை தோசை ரெடி ஆகிடுச்சு. இதில் ஃபைபரும் அயன் கண்டென்ட்டும் அதிகமாக இருக்கிறதுனால வெயிட் லாஸ் பண்ணலான்னு நினைக்கிறவங்களுக்கும் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக குதிரைவாலி அரிசியில் தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? 1 கிளாஸ் குதிரைவாலி அரிசி எடுத்துக்கோங்க. எடுத்த அதே கிளாஸ்லேயே 1/4 கிளாஸ் வந்துட்டு மைசூர் பருப்பு மசூர் தால் எடுத்துக்கோங்க. 1/4 கிளாஸ் அவல் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் உளுந்து எடுத்துக்கோங்க. அதோட ஒரு சின்ன ஸ்பூன் வெந்தயமும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் தண்ணி சேர்ந்து கலந்து இதில் தூசு இருக்குன்றதுனால நல்லா அலசி அதுக்கப்புறம் ஊற வச்சுக்கோங்க. இது ஒரு 8 மணி நேரம் ஊற வைக்கணும். நல்லா ஊறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு 4-5 மணி நேரம் போல் நான் புளிக்க வச்சு தோசை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பாருங்கள், மாவு நல்லா புளிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம மெல்லிசாக தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். ஒரு தவாவில் மாவை கொஞ்சமாக எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சமாக நெய்யோ இல்லை எண்ணெயோ சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்லோ குக் பண்ணி திருப்பி போட்டால் ரொம்ப கிறிஸ்பியான நம்மளோட குதிரைவாலி அரிசி தோசை ரெடி. அடுத்ததாக கம்பு தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு 1 கிளாஸ் கம்பு எடுத்துக்கோங்க. அதோட அதே கிளாஸில் 1/4 கிளாஸ் போல் உளுந்து எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் போல் வெந்தயமும் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் தண்ணி சேர்த்து ஒரு 10 மணி நேரம் போல் கண்டிப்பாக ஊறணும். ஒரு 10 மணி நேரம் நான் ஊறினதுக்கப்புறம் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக உப்பு போட்டு அரைச்சிக்கணும். அரைச்ச மாவை ஒரு 5 மணி நேரம் புளிக்க வச்சுருக்கேன். இப்போ எனக்கு புளிச்சிருச்சு. புளிச்ச மாவில் தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ தோசை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு தவாவில் கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா மெல்லிசாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ரொம்ப திக்காக போடாதீங்க. ரொம்ப திக்காக ஊற்றினா கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ திருப்பி போட்டுக்கணும். நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌனில் நம்மளோட கம்பு தோசை ரெடி ஆகிடுச்சு. இதோடு நாங்கள் பூண்டு சட்னி பண்ணி சேர்த்து சாப்பிட்டோம். ரொம்பவே நல்லா இருந்தது. அடுத்ததாக மைசூர் பருப்பில் தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இந்த தோசை மாவை ஊற வைக்கணும், புளிக்க வைக்கணும் அப்படின்லாம் எந்த அவசியமும் இல்லை. இன்ஸ்டண்ட்டாகவே குயிக்காக ரெடி பண்ணிக்கலாம். இந்த பருப்பை நல்லா அலசிட்டு தண்ணி சேர்த்து ஒரு 2 மணி நேரம் போல் நான் அன்றைக்கி ஊற விட்டுருந்தேன். அதுக்கப்புறம் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கணும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு சின்ன இஞ்சி துண்டு, ஒரு 1/2 ஸ்பூன் போல் ஜீரகம், கொஞ்சமாக பெருங்காயம், இது எல்லாம் சேர்த்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டுக்கு நல்லா ஸ்மூத்தான பேட்டர் ரெடி பண்ணிக்கோங்க. மைசூர் பருப்பு ப்ரோட்டீன் ரிச், அதோட ஸ்கின்னுக்குமே ரொம்ப நல்லது. இது 0 கார்புங்கிறதுனால டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயம் வெயிட் லாஸ் பண்ணலான்னு நினைக்கிறவங்களுக்கும்
இது ஒரு பெஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இப்போ நம்ம தோசை மாவு ரெடி ஆயிடுச்சு. இத நல்லா ஒரு மெல்லிசான ஒரு தோசையாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும் தவால. திக்கா ஊத்தக்கூடாது. திக்கா ஊத்துனா ஒரு மாரி ஹார்டா இருக்க மாரி இருக்கும். அவ்வளோதான் நம்ம சூப்பர் யம்மியான மைசூர் தோசை ரெடி. மொறுமொறுன்னு கிறிஸ்பியான சோளம் தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? 2 கப் சோளம் எடுத்திருக்கேன். 2 கப்புக்கு 1/2 கப் உளுந்து எடுத்திருக்கேன். அதோட ஒரு குட்டி ஸ்பூனில் வெந்தயமும் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு 10 மணி நேரம் போல் ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் அதை ஒரு மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும். அரைச்சிட்டு அதை ஒரு 5 மணி நேரம் போல் நான் புளிக்க வச்சுருக்கேன். இப்போ என்னோடய மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கு. இதோட தண்ணி சேர்த்து நல்ல ஒரு தோசை மாவு பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். இப்போது தவாவில் கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். அவ்வளோதான், ரொம்ப கிறிஸ்பியான மொறுமொறுன்னு நம்மளோட சோள தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதோட நான் கார சட்னி அன்னைக்கு பண்ணியிருந்தேன். இதோடைய காம்பினேஷன் ரொம்பவே நல்லா இருந்தது. திணை அரிசியோட பச்சை பயிறு சேர்த்து தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு 1 கிளாஸ் திணை அரிசி, அதே கிளாஸில் 1 கிளாஸ் பச்சை பயிறு, அதே கிளாஸில் 1/2 கிளாஸ் அளவுக்கு உளுந்து, ஒரு சின்ன ஸ்பூனில் வெந்தயம், இது எல்லாத்தையும் நல்லா அலசிட்டு ஒரு 7 மணி நேரம் போல் ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி, நான் இந்த மாவை 4 மணி நேரம் புளிக்க வச்சுருந்தேன். நல்லாவே புளிச்சு வந்துருச்சு. இதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து தோசை மாவு பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம தோசை மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு தவாவில் கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான பச்சை பயிறு திணை தோசை ரெடி ஆகிடும். திணையில் ப்ரோட்டீன் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு வயசானவங்களுக்கும் ரொம்பவே நல்லது. அதோட ஃபைபரும் மினரல்ஸும் கூட இருக்கிறதுனால வெயிட் லாஸில் இருக்கவங்களுக்கும் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக கருப்பு கவுனி தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு 1 கிளாஸ் கருப்பு கவுனி அரிசி எடுத்துக்கோங்க. அதே கிளாஸில் 1/4 கிளாஸ் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. 1/4 கிளாஸ் உளுந்து எடுத்துக்கோங்க. அதோட 1 ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கோங்க. இது ஒரு 10 மணி நேரம் கண்டிப்பாக ஊறணும். நான் ஓவர் நைட் ஊற வச்சுருந்தேன். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். அதை ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் புளிக்க விடணும். எனக்கு இப்போ மாவு நல்லா புளிச்சு வந்துருச்சு. இப்போது தவாவில் கொஞ்சமாக மாவு எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. எண்ணெய் இல்லாட்டி நெய் எது வேணாலும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ரொம்பவே ஹெல்த்தியான கருப்பு கவுனி தோசை ரெடி. இது வெயிட் லாஸில் இருக்கவங்களுக்கும் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கும் ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட், சூப்பர் ஃபுட்னே சொல்லலாம். அடுத்ததாக வரகு அரிசியில் தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு 1 கிளாஸில் வரகு எடுத்துக்கோங்க. அதே கிளாஸில் 1/4 கிளாஸ் உளுந்து எடுத்துக்கோங்க. அதே கிளாஸில் 1/4 கிளாஸ் அவல் எடுத்துக்கோங்க. ஒரு குட்டி ஸ்பூனில் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அவல் சேர்க்கறதுனால தோசை ரொம்ப சாஃப்டாக இருக்கும். 6லேருந்து 7 மணி நேரம் ஊறணும். அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இதை ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் புளிக்க விடுங்க. அவ்வளோதான், என்னோடய மாவு புளிச்சு வந்துருச்சு. இதில் தண்ணி சேர்த்து ஒரு தோசை பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துக்கணும். இப்போது தவாவில் கொஞ்சமாக மாவு எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நெய் இல்லாட்டி எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப கோல்டன் ப்ரௌனில் சூப்பர் கிறிஸ்பியாக வரகு தோசை ரெடி.